இறங்கிடுவீரே. துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே. துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே. எங்கள் ஆராதனை. இரண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை. ஆராதனை உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே. யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே. ஆராதனை உமக்கே. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே. ஆராதனை உமக்கே. சொல்லுங்க, யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே. ஆராதனை. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே. துதிக்கின்ற போது, துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே. துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை, ஆராதனை உமக்கே. எங்கள் ஆராதனை. ஆமென். ஆராதனை. எங்கள் ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை ஆண்டவர்க்கே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஆண்டவர்க்கே. ஆராதனை, ஆராதனை உமக்கே. எங்கள் சொல்லுவோம் ஆராதனை, ஆராதனை. ஓ எங்கள் நன்றி ராஜா. ஒரு நிமிடமாக எல்லாரும் கரங்களை உயர்த்தி எத்தனை பேரால சொல்ல முடியும்? அவர் ஒரு குறை இல்லாம என்னை காத்திருக்கிறார். ஒரு குறை இல்லாம, ஒரு குறை இல்லாம, ஒரு குறை இல்லாம. எத்தனை பேர் இதை உண்மையா சொல்ல முடியும்?
என்னை அவர் ஒரு விஷயத்திலும் என்னைய குறை வைக்கல. அவர் எல்லாவற்றையும் பூரணமாக, எல்லாவற்றிலும் நல்ல பலத்தோடு, நல்ல சுகத்தோடு, இந்த 7வது மாதத்துக்குள்ள நான் வரும்போது பலவீனமா நான் வரல. இந்த 7வது மாதத்திற்குள்ள நான் வரும்போது சுகவீனமா வரல. கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார் என்று சொல்லுகிறவர்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லுகிறவங்க 2 நிமிடம் கையை தட்டி, ஓ அவர் என்னை பலப்படுத்துகிறார், கிறிஸ்து என்னை பலப்படுத்துகிறார், அவருடைய சாயலால் நான் இருக்கிறபடியினால என்னை அவர் பலப்படுத்துகிறார், என்னை பலப்படுத்துகிறார். சொல்லுங்க சொல்லுங்க, என்னை கர்த்தர் பலப்படுத்துகிறார். இனி நான் பலவீனன் அல்ல, இனி நான் பலவா, இனி நான் பலவீனன் அல்ல, இனி நான் பலவா. கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார். சகதர பகதர மகதரா. ஓ நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி 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 நன்றி. ஒரு நிமிடமாக எல்லாருடைய கண்களும் மூடப்பட்ட நிலைமையில கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். வரும்போது பலவீனமா வந்திருக்கலாம், வரும்போது நோயோட வந்திருக்கலாம், வரும்போது கண்ணீரோட வந்திருக்கலாம், வரும்போது ஒரு குழப்பத்தோட வந்திருக்கலாம், புலம்பலோட வந்திருக்கலாம். இனி போகும்போது அந்த புலம்பல ஆனந்த களிப்பா மாற பண்ண போகிறாரு. இனி போகும்போது பலவீனமா வந்தவங்களை பலனா மாற்ற போகிறாரு. இனி நீ பலவீனன் அல்ல, நீ பலவா, நீ பலவா. எழுந்து காரியத்தை நடப்பி. இனி அந்த பலவீனம் இருக்காது, இனி அந்த சுகவீனம் இருக்காது. நீ பலவா, நீ பலவா, நீ பலவா. கர்த்தருடைய கரத்துல இருக்கிற முத்திரை மோதிரமா கர்த்தர் வைக்கிறார். ஆராதனை உமக்கு, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை உமக்கு, எங்கள் ஆராதனை உமக்கு, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை உமக்கு. தகப்பனே, நீங்க எங்களோடு கூட பேசுங்கப்பா. எந்த ஒரு வீணான வார்த்தைகளும் இந்த பலிபீடத்திலிருந்து வந்துடக்கூடாது. ஆமென். எங்களுக்கு தேவையான மன்னாவை கர்த்தர் தருவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அமர்ந்து கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் இந்த 7வது மாதத்தில் ஆமென் உங்களை வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது? நல்ல கரங்களை அசைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. நல்ல தேவன் இந்த 7வது மாதத்தில் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. 7வது மாதத்திற்குள்ளே நம்ம நடந்து வந்திருக்கிறோம். நம்ம நடந்து வந்தோமா, அவர் நடத்தி வந்தாரா? அவர் நடத்தி வந்தாராமே. இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் நம்மளை நடத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? சின்னதாக கையை விட்டது போல தான் இருக்கும், கொஞ்சம் விட்டு பிடிப்பார். சோத்திரம். ஆமேன். பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆமாம் இப்போ நான் கையை பிடிச்சிட்டு இப்போ நான் விட்டுருவேன். ஆனால் கர்த்தர் ஒருபோதும் உங்கள் கையை விட மாட்டார். ஆமென். அவர் ஒருபோதும் நம்மளை கைவிடாத தேவன். நல்லா நம்ம இதுவரைக்கும் துதித்து பாடி நல்ல ஒரு ஜபங்களை ஏறெடுத்தோம். 6:15 இருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 6:15 இருந்து பார்க்குறோம் எத்தனை 6:45 வரைய, 6:15 இருந்து 6:45 முடிய. அண்ணன் மூத்தண்ணன் எவி படிக்கிறான், பாட்டு படிச்சுக்கிட்டே இருக்கிறான். எங்கே எம்டி சேருக்கு பார்க்குறோம், யாரையுமே காணும். ஒரு செகண்டு நான் என்ன நினச்சிட்டேன், ஒருவேளை வராமல் போயிடுவாங்களோ யாரும், பேசாமல் இங்கே உட்காந்து குடும்ப ஜபம் தான் பண்ணணும் போல அப்படின்னு நினச்சோம்.
சோத்திரம். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வர பாருங்க. ஏன்னா நம்ம இந்த ஆரம்பத்தில் நம்ம இருந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது ஆமேன், நம்ம கொஞ்சம் முடியாத சூழ்நிலை தான். ஆனால் நம்ம ஆரம்பத்தில் வரும்போது கர்த்தர் நமக்குரிய வார்த்தைகளை ஆரம்பத்தில் இருந்தே பேச ஆரம்பிச்சிருவார். இந்த வேதத்தை தியானிக்கும் போது மாத்திரம் நமக்கு சுகம் கடந்து வரும் அப்படி கிடையாது. சிலருக்கு ஆராதனை நேரத்திலேயே கர்த்தர் சுகத்தை கட்டளையிட்டுருவார். தேவையான மன்னாவை கர்த்தர் அந்த நேரத்தில் தந்துடுவார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்போ மன்னாவை பிறக்க தொடங்கினாங்க? அதிகாலையில். அப்போ அதிகாலையில் போகாதவங்களுக்கு என்னது மிஸ் ஆயிரும்? அந்த நாள் ஃபுல்லாக அவங்க எங்கே தான் இருக்கணும்? பட்டினியாக தான் இருக்கணும். அப்படி அவங்க சாப்பிட்றதா இருந்தால் கூட அடுத்த வீட்டில் போய் கையேந்தணும். அப்போ என்ன அர்த்தம்? நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் என்றைக்குமே நம்ம முதலாவது வந்து நிற்க நம்ம பழகணும். ஆமேன். நம்ம நினைக்கிறது என்ன தெரியுமா? வல்லமையான ஊழியக்காரங்க வந்துட்டாங்கன்னா இந்த வேதத்திலேருந்து எனக்கு ஆண்டவர் பேசுவார். இல்லை, சிலருக்கு ஆரம்ப ஜபத்திலே கர்த்தர் வார்த்தையை கொடுத்துருவார். அல்லேலூயா. அதனால நம்ம அந்த நேரத்தில் நம்ம சரியாக இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம இதுவரைக்கும் ஜபித்து கொண்டு இருக்கிறோம். தொடர்ச்சியாக நம்ம ஜபத்திலே நின்று கொண்டு இருக்கிறோம், ஜெபிச்சிருக்கிறோம். சில காரியங்களுக்கு எத்தனை பேர் அந்த நம்பிக்கை இருக்குது? கர்த்தர் கண்டிப்பாக அந்த ஜபங்களுக்கு நமக்கு பதில் தருவார். அல்லேலூயா. நல்ல சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நிச்சயமாக பதில் கொடுப்பார். தாமதம் ஆகலாம், கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பதற்கு தாமதம் ஆகலாம், தாமதமாக ஆகும் கண்டிப்பாக. ஆனால் அது குறித்திருந்த காலத்திற்கு முன்பதாகவே நம்ம கரங்களில் கர்த்தர் கொடுத்துருவா. ஆமே. அந்த ஜபங்கள், நம்ம ஜபம் ஏறெடுக்கும் போது எப்படி ஜபம் பண்ணணும் தெரியுமா? வசனம் சொல்லுது, நம்ம கருத்தாய் ஜபிக்கணுமா. பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, கருத்தாய் ஜபிக்கணும். நம்ம ஜபம் பண்ணும்போது நம்ம பண்ணுறது என்ன தெரியுமா? நம்மளுடைய வாய் ஜபத்தில் இருக்கும், ஆனால் சிந்தனை வேற எங்கேயோ இருக்கும். உண்மைதானா? நம்ம வாய் ஜபத்தில் தான் இருக்கும். ஒருத்தங்க ஜப குறிப்புக்கு ஜபம் பண்ணும்போது நம்மளும் கூட சேர்ந்து சோத்திரம் சொல்லுவோம், ஆண்டவரே அப்படியே செய்யுங்க ஆண்டவரே சொல்லுவோம், ஆனால் சிந்தனை வேற எங்கேயோ இருக்கும். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. உங்களை பார்த்து ஒரே வார்த்தை சொல்லுகிறேன். இதுவரைக்கும் நம்ம ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோன்னா நம்ம தொடர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் கருத்தாய் ஜெபிக்க கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். நம்ம வீட்டுக்கு போகும்போது ஒரு சிறு குழந்தை போகும்போதெல்லாம் கையை விரிச்சிட்டு நம்மளை நோக்கி ஓடி வந்துக்கிட்டே இருக்குது, பாசமாக நம்மளை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குதுன்னா அந்த சின்ன குழந்தை சின்னதாக ஒரு வார்த்தை ஏதாவது ஒன்று கேட்டால் கூட நம்ம டக்குன்னு அதுக்கு வாங்கி கொடுத்துருவோம். காரணம் என்ன? அடிக்கடி அது நம்மக்கிட்ட வருது, அடிக்கடி பாசமாக நம்மக்கிட்ட இருக்குது. அதே போல தான் நம்ம ஆண்டவர் சமூகத்துக்குள்ளே அடிக்கடி நம்ம கடந்து போகும்போது நான் சொல்லுகிறேன், நம்மளுடைய பாதங்களை நிறைய இடங்களில் வைக்கிறத விட்டுட்டு நம்ம பாதங்களை கர்த்தர் சமூகத்தில் நம்ம வைக்க அந்த ஜபங்களுக்கு கர்த்தரே நமக்கு பலனை கொடுப்பார். நம்புகிறவங்க நல்ல கரங்களை தட்டி சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்களா. ஆமென். நம்ம கருத்தாய் ஜெபிக்கணும். பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, கருத்தா ஜெபம் பண்ணுங்க. இங்கிட்டிருந்து ஜெபங்கள் சொல்லப்படும் போது கூட சொல்றவங்க கூட எப்படிதான் இருக்கணும்னா கருத்தாக தான் இருக்கணும். சில சமயம் நான் உணர்ந்திருக்கிறேன், இங்கிட்டிருந்து பிரசங்கம் தான் பண்ணுவோம், ஆனால் சிந்தனை வேற இன்னொரு பாயிண்ட்டுக்கு போயிட்டு வரும். அப்படி ஆமாம், அது ஆவியானவர் உணர்த்துவார். பாருங்க, என்னதான் ஜப குறிப்புகளுக்கு இங்கே வந்தால் எல்லா கூட்டத்திலையுமே நடக்கிற ஒரு காரியத்தை சொல்கிறேனே. இங்கிட்டிருந்து ஜப குறிப்பு சொல்லும்போது நல்லா சொல்லுவாங்க, கருத்தை யாராச்சும் பாரமாக ஜெபிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெபிக்கிறதுக்கு அங்கே ஒரு 2 நிமிஷம் ஆகும். யார் ஜெபிக்கிறதுக்கு ஆள் எழும்பி ஜபம் பண்ணுறதுக்கு 2 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? சரி, ஒரே ஜீவன் மாத்திரம். ஆமாம், சரி, யாரும் ஜபம் பண்ணுற மாதிரி தெரியலை, நம்மளாச்சும் ஜபம் பண்ணுவான்னு அந்த ஒரு ஜீவன் ஜபம் பண்ணும். நான் உங்களை சொல்லலை, அந்த ஒரு ஜீவன் மட்டும் ஜபம் பண்ணும். அப்போ அந்த ஜீவன் ஜபம் பண்ணும்போது எல்லா ஜீவன்களும் என்ன செய்யும்னா சோத்திரம் சொல்லும், ஆனால் சிந்தனை எங்கே இருக்குன்னா வேற எங்கேயும் இருக்கும். அது ஒரு 2 நிமிஷம் சோத்திரம், அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்னா அமைதியாயிரும்.
இல்லை, நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு மனமாக ஜெபித்தோம் வைங்களேன், ஒரே சிந்தையோடு ஜெபித்தோம் வைங்களேன், எங்கள் இந்தியா எழுப்புதலை காணணும். எங்கள் இந்தியாவில் ஆமேன் தெருக்கள் தோறும் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், திரள் கூட்டங்கள் தேவ வசமாய் திருப்பப்படணும்னு நம்ம கருத்தா ஜெபிக்க 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 ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம கண்கள் அதை பார்த்து தான் ஆகும். நல்ல கரங்களை அசைத்து ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம், அதனுடைய 11வது வசனம். ஒரு விஷயாக எல்லோரும் இணைந்து ஒரே குரலை வாசிப்போம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளை. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமே, நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நினைத்திருக்கிற நினைவுகளை, நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நினைவுகளை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை கர்த்தர் நிறைவேற்றுவார்யா. ஆமேன். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக என்னுடைய நினைவுகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. நான் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஈவுகளெல்லாம் பரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே. நான் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஈவுகளெல்லாம் பரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே. பரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே. பரத்தில் இருந்து வருமே. ஆமென். பரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே. பரத்தில் இருந்து வருமே. சொல்லுங்க, நான் எதிர்பார்த்து காத்திருக்கும். ஆமென். பரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே. நான் எதிர்பார்க்கும் நன்மைகள் ஈவுகளெல்லாம் பரத்தில் இருந்து. இரண்டு கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி பரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து. பரத்தில் இருந்து வருமே. ஆமென். பரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே. பரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். கர்த்தர் நிச்சயமா எதிர்பார்த்த நினைவுகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். நம்ம என்னென்னலாம் நினைத்திருக்கிறோமோ ஆண்டவருடைய சமூகத்தில், ஆமென், என்னென்ன ஜப குறிப்புகளுக்கு நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோமோ கர்த்தர் அவைகளை நிறைவேற்றுவார். ஆமென். இதை கர்த்தர் தெளிவாய் சொல்லும்படியாக ஆரம்பத்தில் இருந்து, ஆமென், அதான் நான் சொல்லுகிறேன்ல, ஆரம்பத்தில் இருந்து ஆராதனை நேரத்தில் கர்த்தர் இதே வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கிறார். இதே வார்த்தைகளை கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்கிறார். இருதயத்தின் நினைவுகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மளை நிச்சயம் ஆசீர்வதிப்பாருங்க. கண்டிப்பா நம்மளை ஆசீர்வதிப்பாரு. நம்மளை ஆசீர்வதிக்காம வேற யார் அவர் ஆசீர்வதிக்க போகிறார்? பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய சுதந்திரத்தை கொடுக்காம அவர் வேற யாருக்கு கொடுக்க போகிறார்? நமக்கு தர வேண்டியதை, நம்ம தலை மேல வைக்க வேண்டியதை, நம்மளுடைய தரிசனங்களை நமக்கு நிறைவேற்றாம அவர் வேற யாருக்கு நிறைவேற்ற போகிறாரு? ஒரு 2 நிமிட கண்களை மூடி கர்த்தர் எனக்கு நிறைவேற்றுவா, கர்த்தர் எனக்கு நிறைவேற்றுவா, கர்த்தர் எனக்கு நிறைவேற்றுவா. ஆவியானவர் ஒரு வசனத்தை ஏவுகிறார். தேவரீர் எழுந்தருளி
சீயோனுக்கு இறங்குவி. ஆமென் ஆமென். அதற்கு குறித்த நேரமோ அதற்கு தயை செய்யும் காலமோ வந்தது. கர்த்தர் சொல்லுகிறார், தயை செய்யும் காலம் வருது, தயை செய்யும் காலம் வருது. ஒரு 2 நிமிடம் ஜெபிக்க தொடங்குங்க. ஆமென் ஆமென் ஆமென். எதிர்பார்த்த நிறைவுகளை, எதிர்பார்த்த முடிவுகளை நான் நிறைவேற்ற போகிறேன். அவைகள் தீமைக்கு அல்ல, அவைகள் நன்மைக்கு ஏதுவானவைகள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்களேன். சங்கீதம் 102வது அதிகாரம், சங்கீதம் 120 அதனுடைய 12வது ஹல்லேலூயா 13வது வசனம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவி, அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. வசனம் சொல்லுது, வருகிறதுன்னு சொல்லல. ஆமென் ஆமென். வந்தது. ஆமென் வந்தது. நான் சொல்லுகிறேன், இந்த 6 மாசம் உங்களுக்கு கேட்கப்படாத அநேக ஜப குறிப்புகளை, ஆமென், இந்த 6 மாசம் நீங்க வடித்த கண்ணீர்களுக்கு, இந்த 6 மாசம் நீங்க துன்பத்தை கண்ட நாட்களுக்கு, இனி வருகிற 6 மாதங்கள் கர்த்தர் அதை திருப்தியாக்க போகிறார். சரியாய் உங்களை மகிழ்ச்சியாக்க போகிறார். நல்ல விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்லி நல்ல ஒரு 2 நிமிடம் ஆவில நரம்புங்க பார்க்கலாம், ஆவில நரம்புங்க பார்க்கலாம். எனக்காக கர்த்தர் ஏதாகிலும் ஒன்றை செஞ்சிருவாரு, எனக்காக கர்த்தர் ஏதாகிலும் ஒன்றை செஞ்சிருவாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதற்கு தயை செய்யும் காலம். இன்னைக்கு கர்த்தர் சிலரை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்காக கர்த்தர் தயை செய்ய போகிறார். சில இடங்கள்ல கர்த்தர் தயை செய்ய போகிறார். சில மனுஷருடைய கண்களை கர்த்தர் தயை செய்ய போகிறார். உங்களுக்குரிய காரியங்களை பறித்த மனுஷர்களுக்கு மத்தியில, ஆமென் ஆமென், அவர்களுடைய நினைவுகள்ல, அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் ஒரு தயையை உண்டு பண்ண போகிறார். ஆமென். எதிர்க்கிறவர்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த போகிறார். இன்னும் ஒரு விச கர்த்தர் சொல்லுகிறார், பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சனை உண்டாக போகிறது. நல்ல கரங்கள் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எதிர்பார்த்த முடிவுகளை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். எதிர்பார்த்த முடிவுகள் எதெல்லாம் நம்ம எதிர்பார்த்து இருக்கிறோமோ. எதிர்பார்த்த முடிவுகள்னா என்ன? அப்போ என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம், எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நடக்குமா நடக்காதா எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதான் ஆண்டவர் இங்க இருக்கிற சிலரை பார்த்து பேசுகிறார். எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? இது நடக்குமா நடக்குமான்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயம் நான் அதை கரங்கள்ல கொடுப்பேன், அதை நிச்சயம் நான் கரங்கள்ல கொடுப்பேன். அதை நீ பார்க்கும்போது கரங்களை உயர்த்தி நீ சொல்லுவ, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் சொல்லுகிறார், அதை நான் கரங்களை நிச்சயமா கொடுப்பேன். எதற்காக நீங்க காத்து கொண்டு இருக்கிறீங்களோ, எதற்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, நிச்சயம் கர்த்தர் அதை தருவா, நிச்சயம் அதை தருவா. இந்த வசனம் சொல்லும்போது எப்படிப்பட்ட காலகட்டத்தில் கர்த்தர் சொல்லுகிறாரு தெரியுமா? யூத ஜனங்களை பாபிலோனியர்கள் சிறைப்பட்டு பிடித்து கொண்டு செல்லும் போது, அங்க அவர்கள் சிறைப்பட்டு இருக்கும்போது, அப்போ கர்த்தர் பேசுகிறார் அவர்கள்கிட்ட. அப்ப என்ன அர்த்தம்? யாரை பார்த்து கர்த்தர் இந்த வார்த்தையை பேசுகிறார் தெரியுமா? சிறைப்பட்டு இருக்கிறவர்கள். இப்போ சிறைச்சாலையில இருக்கிறவங்க கிட்ட போய் நீங்க அவங்கிட்ட போய், உனக்கு நல்ல 3 வேளைக்கு சாப்பாடு நான் உனக்கு தாரேன், அப்படி இல்லாட்டி அவனை நான் இதுல இருந்து விடுதலையாக்குறேன், எது உனக்கு வேணும்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? சொல்லுங்க. சாப்பாடா சொல்லுவான்? எனக்கு தேவை என்னது? விடுதலை. அப்போ இங்க யூத ஜனங்கள் ஏதோ ஒரு காரியத்திற்காண்டி, ஆமென், அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது என்ன காரியம் தெரியுமா? எப்படியாவது இந்த சிறையிருப்பு என்னை விட்டு, ஆமென், எடுக்கப்படணும், எப்படியாகிலும் நான் விடுதலையாக்கப்படணும். இது அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது.
அவர்களுடைய எதிர்பார்ப்பு ஃபுல்லு எதா இருந்துச்சுன்னா, எப்படி ஆகிலும் நான் விடுதலையாக்கப்படணும். கர்த்தர் எங்களை விடுதலையாக்க மாட்டாரா? என்னைக்கு தேவரீர் நீங்க எழுந்தருளுவீங்க, என்னைக்கு எங்களுக்கு தயை செய்வீங்க? அவங்க எதிர்பார்த்து கொண்டு இருந்தாங்க. எங்களை விடுதலையாக்குங்கப்பான்னு எதிர்பார்த்து கொண்டு இருந்தாங்க. அப்போதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்த நினைவுகளை ஆமென் நான் உங்களுக்கு கொடுப்பேன், நான் உங்களுக்கு கொடுப்பேன். இன்னைக்கு சிலர் சிறைப்பட்டு போய் இருக்கலாம். சில ஜப வாழ்க்கை ஜப பண்ணணும்னு நினைச்சாலே ஆமென் ஆமென் சில சிறையிருப்புகள் வருகிறது. சில மனுஷர்களுடைய வார்த்தைகள் கடந்து வருதா, கர்த்தர் சொல்லுகிறார், நான் அதிலிருந்து நான் உன்னை விடுதலையாக்க போகிறேன். இனிமே ஜப வாழ்க்கை மங்கி எரியாது, இனி அது எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாற போகிறதுன்னு நம்புகிறவங்க 2 நிமிடம் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பாருங்களா, என் ஜப வாழ்க்கையை கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறா, என் அபிஷேகத்தை கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறா, என் சூழ்நிலையை கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறா. நான் எதிர்பார்த்த நினைவுகளை கர்த்தர் எனக்கு கொடுப்பா. ஹல்லேலூயா, நன்றி ராஜா. ஓ, பாரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே, பாரத்தில் இருந்து வருமே, பாரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே, பாரத்தில் இருந்து வருமே. அவர் நமக்கு, ஆனா நான் ஒன்று சொல்லுகிறேன், அது கொஞ்சம் தாமதமாக தான் ஆகும். கையை பிடிச்சு சொல்லுங்களேன், பக்கத்தில் உள்ளவங்களை கையை பிடிச்சு ரைட்டு லெஃப்ட்டு பார்த்து சொல்லுங்க. ஆமாம், நீங்கள் நினைத்திருக்கிற நினைவுகள் நிறைவேற கொஞ்சம் தாமதமாக தான் ஆகும். இதை ஏற்றுக்கொள்ள முடியுதா உங்களால? தாமதமாக தான் ஆகும். கொஞ்சம் காலகட்டங்கள் வரதான் செய்யும். அதுக்கு மேல உள்ள வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுடைய ஜனங்களுக்கு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து. எத்தனை வருஷம் காத்திருக்க சொல்லுகிறாரு? இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லும்போது, ஒரு குழந்தை பிறந்திருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு 70 வயசு ஆகும்போது தான் என்ன செய்வாங்களாம்? விடுதலையாக்கப்படுவாங்களாம். அப்போ ஆல்ரெடி 70 வயசு தாத்தா, அவ்வளவுதான், அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தாத்தா. அப்போ இங்க பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க எத்தனை வருஷம் காத்திருக்கணுமா? எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க. 59 வயசு 69 வயசுலாம் எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்குலாம். 70 வருஷம் இன்னும் நான் காத்திருக்கணுமா? இன்னும் 70 வருஷமா? ஏன் கர்த்தர் இதை சொன்னார் தெரியுமா? 70 வருஷம்னு காரணம் என்னன்னா, அவங்க சிறை பிடித்து போகப்படும் போது ஆமீன் அவர்கள் சிறு கூட்டமா போனாங்க. சிலரை தான் சிறை பிடித்து கொண்டு போனாங்க, சிலரை கொஞ்சம் பேர். ஆனா கர்த்தர் ஏன் இந்த 70 வருஷம் தெரியுமா? அந்த 6வது வசனத்துல கடைசி பகுதி போடப்பட்டிருக்கிறது, நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி. நம்ம ஒரு விஷயத்திற்குள்ளாக போகும்போது குறுகினவர்களா போயிருக்கலாம், நம்ம ஒரு விஷயத்திற்குள்ளாக கடந்து செல்லும்போது சின்னவர்களா போகலாம். ஆனா கர்த்தர் அதுல இருந்து நம்மளை விடுதலையாக்கும் போது எப்படி வருவோம் தெரியுமா? பெருங்கூட்டமாய் வருவோம், பெருங்கூட்டமாய் வருவோம். சின்னவன் 1000மோ சிறியவன் பலத்த ஜாதிமா கர்த்தர் மாற்ற போகிறா. நீங்க சிறைப்பட்டு போன அந்த இடத்துல இருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வரும்போது சின்னவர்களா இல்ல, கர்த்தர் உங்களை பெரியவங்களை கொண்டு வர போகிறாரு. 2 நிமிடம் கண்களை மூடி 1 நிமிடம் நல்லா ஜெபிங்க பார்க்கலாம். கர்த்தரனே சின்னவனா விட மாட்டாரு. இந்த சிறுமைப்பட்ட தேசத்துல கர்த்தரனே கீர்த்தியும் புகழ்ச்சியுமா கர்த்தரனே வைப்பாரு. என்னைய கர்த்தர் வைப்பாரு கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக, கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக. நன்றி 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 நன்றி. ஒரு 5 நிமிடம் நம்ம ஜப நிலைமையில இருக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஆமென் இந்த வார்த்தையை உணருங்க பார்க்கலாம். ஏன் தெரியுமா அந்த 70 வருஷம் எதற்கு கர்த்தர் இத்தனை ஆண்டுகள் வைத்திருக்கிறார்? ஏன் இந்த 6 மாதம் கர்த்தர் எனக்கு செவி கொடுக்கல?
ஏன் கர்த்தர் இத்தனை வருடங்கள் எனக்கு செவி கொடுக்கல? ஏன் கர்த்தர் இந்த வார்த்தை எனக்கு நிறைவேற்றலை? எத்தனையோ ஜப குறிப்புகளை நான் ஆண்டவர்கிட்ட நான் ஏறெடுத்தோ அதற்கு பதில் இல்லையே. ஏன் ஆண்டவரே நீங்க இதை செய்யலை? காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறது சின்னதா இல்லை. கர்த்தர் அதை பெரியவைகளாய் வைக்க போகிறார். கர்த்தர் அதை பெரியவைகளாய் மாற்ற போகிறார். ஏதோ ஒன்ன கொடுக்கணும்னு நினைச்சா எப்பயோ கொடுத்திருப்பாரு. ஏன் இத்தனை ஆண்டுகள் நான் சிறந்ததை கர்த்தர் கொடுக்க போகிறார். சிலரை பார்த்து கர்த்தர் தீர்க்க தரிசனமா பேசுகிறார். சிறந்ததை உன் கண்கள் காண போகிறது. சிறந்ததை உன் கண்கள் காண போகிறது. அது சாதாரணமானவைகள் அல்ல. ஓ சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவே, நீ எரிகிற அக்கினி சூளைக்குள்ள போகும்போது 3 பேரா போன, சின்னவனா போன. ஆனா வெளியே வரும்போது 4 பேரா கர்த்தருடைய ஆவி உங்களோடு கூட கடந்து வர போகிறது. நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்படியே ஜப நிலைமையில இருப்போமே. கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். நான் நினைத்த நினைவுகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். கண்டிப்பாக நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். என் நம்பிக்கை ஒருபோது வீண் போகாது. நன்றி அப்பா. பாருங்க, ஒரு 2 காரியத்தை மாத்திரம் நான் உங்களிடத்துல சொல்லிட்டு முடிக்க ஆசைப்படுகிறேன். நான் எதிர்பார்த்த முடிவுகளை கர்த்தர் எனக்கு நிறைவேற்றணும்னா, நான் நினைச்சிருக்கிறத கர்த்தர் நிறைவேற்றணும்னா, அப்ப நான் ஏதாவது ஒண்ணு அவர் எனக்கு செய்யணும்னா நான் அவருக்கு செய்யணும். இலவசம் கிடையாது. பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, இலவசம்லாம் கிடையாது. இங்க கண்டிப்பா விலைக்கிரயம் செலுத்தணும். நான் கடைக்கு போயிட்டு தக்காளி ஜாமான், உருளைக்கிழங்கு இதெல்லாம் நான் வாங்க போகலாம் சொன்னால் அவர் ஜாமான் போடுவார். அந்த ஜாமான் என் கூடக்குள்ள வரணும்னா என் பாக்கெட்டில் உள்ளது அவர் பாக்கெட்டுக்கு போகணும். புரியுதா? எனக்கு அந்த ஜாமான் என் கூடக்குள்ள வரணும்னா என்கிட்ட உள்ளதை நான் கொடுத்துதான் ஆகணும். கர்த்தர் நமக்கு நிறைவேற்றணும்னா, நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, ரட்சிப்பு மட்டும்தான் இலவசம் நமக்கு. மீதி எதை வாங்கினாலும் கிரயம் செலுத்தணும், முழங்காலம் முடக்கணும். ஆமென். அவர் சமூகத்துக்குள்ளாக நம்ம போகணும், அவரை நம்பி இருக்கணும். அதான் ஆரம்பத்திலே சொன்னது போல கருத்தாய் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. கருத்தாய் ஜெபம் பண்ணணும். விலைக்கிரயம் செலுத்தி தான் ஆகணுங்க. அவர்கிட்ட இருந்து நம்ம எதையாவது வாங்கணும்னா சும்மா வாங்கவே முடியாது. ஏதாவது ஒன்று நம்ம அவருக்கு செஞ்சு ஆகணும். ஆண்டவரே, நான் எப்படி ஆகிடும் உங்களுக்காண்டி சில ஆத்துமாக்களை நான் கொண்டு வரேன்ப்பா. சிலரை நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் வழி நடத்துகிறேன். ஏதாவது ஒன்று நம்ம விலைக்கிரயம் செலுத்தணும். கர்த்தருக்காண்டி நம்ம எதாகிலும் ஒன்றை செஞ்சாதான் அவர் நமக்காண்டி எதாகிலும் ஒன்றை செய்வார். அப்போ நம்ம எதிர்பார்த்த முடிவுகளை கர்த்தர் நமக்கு நிறைவேற்றணும்னா காரியம் அந்த வசனத்திலே போடப்பட்டு இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரை நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அவர் நிறைவேற்றணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? முதல்ல அவர் சொன்னதற்கு நம்ம எதிர்பார்க்கணும். பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, எதிர்பார்க்கணும். இந்த வார்த்தையை நல்ல சத்தமா சொல்லுங்க, எதிர்பார்க்கணும். ஆண்டவர் பார்ப்பாரு, நமக்கு கொடுத்துருவாரு, வசனத்தை கொடுத்துருவாரு, வார்த்தையை கொடுத்துருவாரு. ஆனா நம்ம அதற்கு எதிர்பார்த்து காத்திருக்கிறோமா, அது மேல வாஞ்சியா இருக்கிறோமான்னு அவர் பார்ப்பார். பார்த்துட்டு தான் கொடுப்பாரு. இப்போ சின்ன பிள்ளை சைக்கிள் கேட்குதுன்னா அவங்க அப்பா பார்ப்பாங்க, ஒரு 2-3 நாள் பார்ப்பாங்க. 2-3 நாளும் அடம் பிடிக்கானான்னு பார்ப்பாங்க. அவன் நாளே சைக்கிள் வேணும்னு கேட்டுட்டு அப்போ ஐஸ்கிரீமை நீட்டின உடனே அதை சாப்பிட்டுட்டு அவன் அப்படியே போயிட்டானா அவனுக்கு என்னது கிடையாது, சைக்கிள் கிடையாது. ஆனால் அதே சமயம் அவன் அந்த ஐஸ்கிரீமையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எனக்கு சைக்கிள் வேணும், தூங்கும்போது சைக்கிள் வேணும், எழும்பும்போது சைக்கிள் வேணும், ஸ்கூலுக்கு போகும்போது சொல்லுவான் சைக்கிள் வேணும்.
இப்படியே அடம்பிடிச்சிட்டு இருந்தானா அவன் கரங்களில் என்னது கொடுக்கப்பட்டுரும்? சைக்கிள் கொடுக்கப்பட்டுரும், அவன் நினைச்சது கொடுக்கப்பட்டுரும். அப்போ கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நம்மளை எதிர்பார்க்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அவர் நம்ம கிட்ட வார்த்தையை கொடுத்துருவாரு. எப்படி 1ஆம் தேதி ஆராதனைக்கு நம்ம போய் கார்டு உருவோம் தெரியுமா? அதோட அந்த வசனத்தை நம்ம மறந்து போறது தான். அதுக்கப்புறம் அந்த கார்டு எங்கே இருக்கும்னு கேட்டால் ஒன்று பைபிளுக்கு பின்னாடி இருக்கும், இல்லை கிச்சனில் இருக்கும். கர்த்தர் பார்ப்பாரு, அந்த வசனத்து மேலே இவனுக்கு ஆர்வம் இருக்குதா, அந்த வசனத்து மேலே இவனுக்கு எதிர்பார்ப்பு இருக்குதா, இந்த வாக்கு தத்தத்து மேலே அவனுக்கு எதிர்பார்ப்பு இருக்குதா, கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போ காரியம் நாம் எதிர்பார்க்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா, நம்ம எதிர்பார்க்கிறவர்களாக இருக்கணும். 2வது காரியம் நான் சொல்லுகிறேன். 9வது வசனத்திலிருந்து நம்ம 21வது வசனம் முடிய வாசித்து பார்த்தோன்னா ஒரே காரியம், தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுத்தா பிரச்சனை, தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுக்காம போனாலும் பிரச்சனை. என்ன சொல்ல வர ஃபர்ஸ்ட் நீ அதை சொல்லு அப்படிங்கிறீங்களா? கர்த்தரால் அனுப்பப்படாத தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுத்தோன்னா பிரச்சனை. கர்த்தரால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுக்காம போனா பிரச்சனை. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தர் உங்ககிட்ட பேசின வார்த்தை இருக்குது தெரியுமா? கர்த்தரால் அனுப்பப்பட்ட வார்த்தை. கர்த்தர் சில கட்டளைகளை நமக்கு கொடுத்துருப்பார், நம்ம கிட்ட பேசியிருப்பார். கண்டிப்பா நம்ம எல்லாரையுமே பார்த்து கர்த்தர் நிறைய லிஸ்ட் போட்டு சொல்ல மாட்டார். நம்மளை பார்த்து நம்ம எல்லாருக்குமே ஒரு காரியத்தை மாத்திரம் ஆண்டவர் சொல்லியிருப்பார், இதை செய்யாதன்னு இருப்பார். ஆதாமை பார்த்து என்ன சொன்னாரு? அங்க எல்லாமே இருந்துச்சு ஆனா கண்ணு எங்க தான் போச்சு ஏவாளுக்கு? அந்த ஒரு காரியம். நமக்கு நிறைய நேரம் எது மேல தெரியுமா கண்ணு போகும்? எதை கர்த்தர் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அது மேலதான். இன்னைக்கு வாலிபர்கள் மத்தியில பேசும்போது சில காரியங்கள்ல அவங்களுக்கு காம்ப்ரமைஸாக போகிறதா இல்லை என்ன பண்ணனே தெரியல. அவங்க ஒரு பையன்ட்ட கேட்கும்போது அவன் சொல்லுகிறான், தம்பி எதிர்காலத்தை நீ கர்த்தர் கையில் கொடுத்துருப்பா, அவர் உனக்கு பார்த்துக்கிடுவார், அவர் பார்த்துக்குவார். அதுக்கு அவன் சொல்கிறான், இல்லை நான் ஆண்டவருக்கு எதுக்கு வேலை கொடுக்கணும், எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் எதுக்கு வேலை கொடுக்கணும், நானே பார்த்துக்கிறேன். புரிஞ்சிருக்கிறோன்னு நினைக்கிறேன் சில பேருக்கு. பாருங்க, அவன் சொல்றான், நான் ஆண்டவருக்கு நான் எதுக்கு வேலை கொடுக்கணும், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு. சரி, கொஞ்சம் பாருங்க, நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவங்களா மாறணும். கர்த்தர் சொன்னாரு, அந்த ஒரு கனியை மாத்திரம் நீ சாப்பிடாத, தொற்றாத. ஆனா அவங்க கண்ணு எதுக்கு இன்பமா இருந்துச்சு தெரியுமா? எது பார்க்க புசிப்புக்கு நலமும் பார்வைக்கு இன்பமுமா எது இருந்துச்சு தெரியுமா? எதை கர்த்தர் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதுதான். இன்னைக்கு பிசாசு நம்மளை இப்படி மாற்றி கொண்டு இருக்கிறான். மஞ்சனையான வார்த்தைகள், நம்மளை இழுக்கிறதான வார்த்தைகள். நம்ம ஒரு சிந்தனையில நம்ம இருந்திருப்போம், ஒரு சிந்தனையில நம்ம இருப்போம், இது நிறைவேறினா நல்லா இருக்கும். ஆனா இது தேவ சித்தமானு கேட்க மாட்டோம். நிறைய நேரம் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுவாரு, இதை செய்யாத 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 செய்யாத. ஆனா ஒரே வார்த்தை மாத்திரம் யாரோ ஒருத்தர் யூடியூப்ல ஸ்க்ரோல் பண்ணும்போது சொல்லியிருப்பாரு, இது நல்ல விஷயம், இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம மனசுல உடனே என்னது வந்துடும் தெரியுமா? அந்த ஒரு வார்த்தை நம்ம மனசுல பதிஞ்சிரும். நம்ம எல்லாருமே பார்த்து கர்த்தர் சில கட்டளைகளை கொடுத்திருப்பாரு. கர்த்தரால் பேசப்பட்ட வார்த்தைகள் நம்மளை நோக்கி வந்திருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கணுங்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்களா. அந்த வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கணும். சில வார்த்தைகள் கர்த்தரால் அனுப்பப்படாத வார்த்தைகள். சிலர் மூலமா சில ஆலோசனைகள் நமக்கு வரும், இது நல்ல காரியம், இதை செய்யுங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் நம்ம எதை கேட்குறதா இருந்தாலும் அவர் சமூகத்தில் வந்து நம்ம கேட்கணும். அவருடைய சமூகத்தில் வந்து நம்ம கேட்குறவங்களா இருந்தோன்னா என்ன நடக்கும் தெரியுமா? இது 2 காரியத்தை நம்ம கடைப்பிடிச்சோன்னா நம்ம எதிர்பார்த்திருக்கிற நினைவுகளை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவார். நல்ல கரங்களை அசைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படியணும்.
வசனம் சொல்லுகிறது யாரு தெரியுமா நீதிமான்களாக்கப்படுகிறாங்க தெரியுமா? ரோமர் 2வது அதிகாரத்தில் அழகா போடப்பட்டிருக்கோம். யாரு நீதிமான்களாக்கப்படுகிறாங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின்படி நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல. 2வது அதிகாரம் 13வது வசனம். நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களை நீதிமான்களாக்கப்படுகிறார். நம்ம ஆண்டவருடைய வசனங்களை கேட்கிறோம், வேதத்தை தூக்குறோம், ஆண்டவருடைய வசனங்களை கேட்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, கேட்கறதுனால நீதிமான்கள் கிடையாது, அதன்படி செய்கிறவர்கள், அதற்கு கீழ்ப்படுகிறவர்கள் தான் எதை மாற்றப்படுகிறாங்க தெரியுமா? நீதிமான்களாக்கப்படுகிறாங்க. ஆண்டவர் விருப்பப்படுகிறது ஒன்னே தான், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் தேடிக்கொண்டு இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிக்கும் போது, அதற்கு நம்ம செவி கொடுக்கும் போது, ஒரு விஷயம் எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்த்துக்கிற நினைவுகளை கர்த்தர் எங்களுக்கு நிறைவேற்றுங்கப்பா. ஒரு விஷயம் எல்லாரும் கண்களை மூடி உங்கள் இருதயங்களில் கரங்களை வைத்து உண்மையாக எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே நான் நினைத்து கொண்டே இருக்கிறேன், எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன்ப்பா, எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன், ஏதாகிலும் ஒன்றை செஞ்சிருவீங்கன்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஆமீன். அநேக நாட்களாக நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறீங்களா? நெடுநாளாய் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். அது ஜீவ விருட்சம் போல கர்த்தர் மாற்ற போகிறா. சில காரியங்கள் உங்கள் கரங்களில் கர்த்தர் கொடுக்க போகிறா. ஆமேன் ஆமேன் ஆமேன். சிலருடைய பொறுப்புகளை கர்த்தர் உங்கள் கரங்களில் கொடுக்க போகிறா. இதை தெளிவாக கர்த்தர் சொல்லுகிறார். சில பொறுப்புகளை கர்த்தர் உங்கள் கரங்களில் கொடுக்க போகிறா. இத்தனை நாட்கள் அவமானப்பட்ட, இத்தனை நாட்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு கர்த்தர் இனிமே சரியாய் மகிழ்ச்சியாக்க போகிறார். 2 நிமிடம் கண்ணை மூடி ஜெபிக்க தொடங்குங்க. பார்க்கலாம், என் நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். சகோதரா சகோதரி, கர்த்தர் உங்க நினைவுகளை அறிந்திருக்கிறார். அது தீமைக்கு அல்ல, நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் மாற்ற போகிறார். அப்படி எல்லாரும் எழுமி நின்று, ஆண்டவரே நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, உம்மை உயர்த்துகிறோ. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். ஓ நன்றி 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 நன்றி. கர்த்தரை துதிக்க தொடங்குங்க. பார்க்கலாம், துதிக்க தொடங்குங்க. பார்க்கலாம், கர்த்தர் எனக்கு நிறைவேற்றுவாருப்பா, அவர் எனக்கு நிறைவேற்றுவார், கர்த்தர் எனக்கு நிறைவேற்றுவார். நான் எதிர்பார்த்திருக்கிற நினைவுகளை கர்த்தர் எனக்கு கொடுப்பாரு. நான் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை எனக்கு கொடுப்பாரு. சொல்லுங்க சொல்லுங்க, இது அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. உங்க சத்துரு வெட்கப்பட்டு போகிற அளவுக்கு நீங்க சொல்லுங்க, கர்த்தர் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை, நான் எதிர்பார்த்திருக்கிற நினைவுகளை கர்த்தர் எனக்கு நிறைவேற்றுவாரு, கர்த்தர் எனக்கு நிறைவேற்றுவாரு. சத்துருவே நீ சந்தோஷப்படாத, நீ சந்தோஷப்படாத, நீ சந்தோஷப்படாத. கர்த்தர் எனக்கு நிறைவேற்ற போகிறாரு. நான் அதை பார்ப்பேன், நான் அதை பார்ப்பேன், நான் அதை பார்ப்பேன். ஆபிரகாம் கரங்களை ஈசாக்க கொடுத்த கர்த்தர், ஆமென் ஆமென், எதிர்பார்த்த நினைவுகளை அறிந்து கர்த்தர் ஆபிரகாமுக்கு கரங்கள்ல கொடுப்பாருன்னா, இன்னைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறாரு, வா கரங்கள்ல நான் அதை கொடுக்க போறேன், வா கரங்கள்ல நான் அதை கொடுக்க போறேன். சில காலங்கள், காத்திருந்த காலங்கள் மாறி இனி கர்த்தரை துதிக்கிற காலமா மாற போது. ஆமென். கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. பார்க்கலாம், ஆமென், நான் பெற்றுக்கொள்ள போகிற, இனிமே நான் காத்திருக்கிற காலங்கள் மாறி ஆண்டவரை துதிக்கிற காலங்கள் வரப்போது. கர்த்தரை துதிக்கிற காலங்கள் வரப்போகிறது. இனிமே மீனின் வயிற்றில் இருந்த காலங்கள் மாறி இனி கரைக்கு வருகிற அனுபவமாய் மாற போகிறது. நன்றி 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 நன்றி. துதிங்க 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 துதிங்க. யார் மௌனமா இருக்க வேண்டாம். ஒரு 2 நிமிடம் பேசுங்க. பார்க்கலாம். இல்ல இல்ல இல்ல, நான் வந்த வண்ணமா போக கூடாது, நான் வந்த வண்ணமா போக கூடாது. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 6 மாசம் நீங்க கஷ்டப்பட்டீங்க, இந்த 6 மாசம் நீங்க துன்பத்தை அனுபவிச்சீங்க, இந்த 6 மாசம் நீங்க காத்திருந்தீங்க. இனி வருகிற
6 மாதங்கள்ல ஒவ்வொரு மாதங்களையும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். ஒவ்வொரு மாதங்களையும் கர்த்தர் ஆச்சரியத்தை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். நல்லா பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். ஒரு 2 நிமிட கரங்களை தட்டி, எனக்கு கர்த்தர் குறித்திருக்கிறதை நிச்சயம் நிறைவேற்றுவா. கர்த்தர் அதை நிறைவேற்றுவா. என் கண்கள் அதை பார்க்கும். அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய சொந்த கண்களை அவங்களை பார்க்கும். பாரத்தில் இருந்து வருமே அவர் கரத்தில் இருந்து, பாரத்தில் இருந்து வருமே அவர் கரத்தில் இருந்து வருமே, பாரத்தில் இருந்து வருமே அவர் கரத்தில் இருந்து வருமே, பாரத்தில் இருந்து வருமே கரத்தில் இருந்து வருமே, பாரத்தில் இருந்து வருமே அவர் கரத்தில் இருந்து வருமே, பாரத்தில் இருந்து வருமே அவர் கரத்தில் இருந்து வருமே, பாரத்தில் இருந்து வருமே அவர் கரத்தில் இருந்து வருமே, பாரத்தில் இருந்து வருமே. நான் எதிர்பார்த்த நன்மைகள் ஈவுகள் எல்லாம் பாரத்தில் இருந்து வருமே அவர் கரத்தில் இருந்து வருமே. நான் எதிர்பார்த்த நன்மைகள் பாரத்தில் இருந்து வருமே. சொல்லுங்க, எதிர்பார்த்த நன்மைகள் பாரத்தில் இருந்து வருமே. நான் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஈவுகள் எல்லாம் பாரத்தில் இருந்து வருமே. 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, பாரத்தில் இருந்து வருமே அவர் கரத்தில் இருந்து வருமே. பாரத்தில் இருந்து வருமே, பாரத்தில் இருந்து வருமே அவர் கரத்தில் அவர் கரத்தில் இருந்து வருமே, பரத்தில் இருந்து வருமே அவர் கரத்தில் இருந்து வருமே. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எதிர்பார்த்த நன்மைகளை கொடுக்கிறவர், எதிர்பார்த்த நன்மைகளை இந்த 7வது மாதம் எதிர்பார்த்த நன்மைகளை கொடுக்கிற தேவன். கொஞ்ச நேரம் வேண்டிய பாசல நீ பாலாபா ஷபாலாபா, நீங்க எதெல்லாம் எதிர்பார்த்து இருக்கீங்களோ எல்லா நன்மைகளை கொடுக்கிற கர்த்தராக இருக்கிறார். பிள்ளைகளை குறித்து எதிர்பார்த்து இருக்கலாம், பிள்ளைகளை குறித்து எதிர்பார்த்து இருக்கலாம், எதிர்பார்த்த நன்மைகளை கொடுக்கிற தேவன். கைகளின் பிரயாசத்தை எதிர்பார்த்து இருக்கலாம், எதிர்பார்த்த நன்மைகளை கொடுக்கிற தேவன். சுகத்தை எதிர்பார்த்து இருக்கலாம், கடன் பிரச்சனை எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி எதிர்பார்த்து இருக்கலாம். உங்களை கர்த்தர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார், மேன்மைப்படுத்துகிறவராக, கற்பத்தின் கனிகளை கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். எல்லா கரங்களை தட்டி ரக தர கத ரபா ரீமானா சந்த ரபா லபா ஓரா கத ரக துடா ரீமானா சபா லக துடா. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை இந்த புதிய மாதத்துல, கர்த்தருடைய மகிமை ரக தனா சபா லபா துடா. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை மூடுவதாக இவரே உடைய கிருபைக்குள்ள மூடிக்கொள்ளுங்கப்பா. பிள்ளைகளை எதிர்பார்த்த நன்மைகளை, எதிர்பார்த்த காரியங்களை வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. இந்த 6 மாதமும் தலை குனிந்து இருக்கலாம், 6 மாதமும் பிரச்சனைகளை சந்தித்து இருக்கலாம்ப்பா, 6 மாதமும் நெருக்கத்தில் போயிருக்கலாம். இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்வீராக, புதிய காரியத்தை செய்வீராக. இழந்து போனது எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள உதவி செய்யப்பா. குடும்பத்தில் தேவ சமாதானம் உண்டாவதாக, குடும்பத்தில் தேவ மகிமை மூடுவதாக. ஆண்டவரே, குடும்பத்தில் கர்த்தருடைய அற்புதம் வெளிப்படட்டும். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும், குடும்பத்தின் மேலும், தூரத்தில் சமீபத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுதே தேவ கரம் மூடுவதாக. பிள்ளைகள் மேலும் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. நன்மையும் கிருபையும் பெருக பண்ணுகிறவரே, உங்க கரம் அசைவாடட்டும்பா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எதிர்பார்த்த நன்மைகளை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள
ஆண்டவரே, நான் இதெல்லாம் எதிர்பார்த்தேன், இதை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் இந்த மாதம் இரக்கம் பாராட்டுவீராக. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. தூரத்தில் சமீபத்தில் படிக்கிற பிள்ளைகள், வேலை செய்கிற பிள்ளைகள், ஊழியம் செய்கிற பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கிருபை பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை